அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்ப நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம். நம்ம இயற்கை விவசாயம் சொல்றது வந்து நிறைய பேர் வேற வேற கருத்துக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான விவசாயம். பாரம்பரிய விவசாயம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து பாரம்பரிய விவசாயம். சரி. இப்ப அதுல வந்து எளிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. அந்த எளிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாரம்பரிய ரகங்களான இப்ப நெல்லு வச்சிருந்தாங்கன்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள் வச்சிருப்பாங்க. அதே போல பாரம்பரிய சொர விதை, காய்கறி விதைகள் இது மாதிரி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சிறுதானிய விதைகள்லாம் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு கோவிலுடைய கலசத்துல போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்து சிறுதானியங்கள் இருக்கும். அதுல குறிப்பா வரகு இருக்கும். இந்த வரக என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 13 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய உயிர்ப்பை தன்மை வந்து மாறாமல் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த விதைக்கு முளைப்பு திறன் வந்து எப்ப வேணாலும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு காலத்துல எப்பயாவது மழை நாள் அல்ல, வெள்ளத்தினால் சாரி அ வறட்சியினால் வந்து நம்ம தேசம் வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா, திரும்ப விதை இல்லாம மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, நம் முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டது தான் வந்து இந்த வரக கொண்டு போய் கோவிலுடைய கலசத்துல வச்சிருந்தாங்க. அப்ப கோயில் கலசத்துல போய் யாருமே திருட முடியாது. அப்படி வந்து நாமே காத்துக்கிட்ட மிகப்பெரிய அறிவாளிகள் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட விவசாயிகள் செஞ்சதுல சிறு சிறு மாற்றங்கள், அதாவது எல்லாமே வந்து விவசாயிகள்ட்ட கத்துக்கிட்டதுதான். சொல்லக்கூடிய அனைத்து தொழில்நுட்பமும் வந்து ஒவ்வொரு வேளாண் கல்லூரியா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க படிக்கும் போதே விவசாயிகள்ட்ட போய் ஒரு 3 மாதம் பயிற்சி தங்கி படிப்பாங்க. அந்த மாதிரி படிப்பு படிக்கும்போது வித்தியாசமா விவசாயிகள் வந்து செய்யறத விவசாயிகளுக்கு தெளிவா சொல்லணும்ன்றக்காக அவங்களுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம் சொல்லி ஒரு 3 நாள் வச்சிருப்பாங்க. இது மாதிரி பலருடைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டு, அதை இயற்கை விவசாயத்துல புகுத்தப்பட்டது. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எளிய தொழில்நுட்பம். வருமுன் காப்போம். நான் வந்ததுக்கு பின்னால செய்யறேன்னு சொல்றதெல்லாம் வந்து அப்புறம். ஆனா வருவதற்கு முன்னாலே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான ஒரு ஒரு நேர்த்தி. அப்ப அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க யாராவது நெல் ஏதாவது சாகுபடி பண்ணீங்கன்னா, நெல்லு வந்து குருத்தி பூச்சி அதிகமா விழுகும். அந்த குருத்து பூச்சிய கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான டெக்னாலஜி எளிமையான தொழில்நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாத்தினுடைய நுனியில தான் அதனுடைய முட்டைகள கொண்டோய் வச்சுட்டு போகும். அப்ப அந்த நாத்தோட நுனிய மட்டும் கிள்ளிட்டு, ஒரு முறிச்சுட்டு நீங்க நட்டுட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து அந்த பூச்சி அங்க முட்டையிட முடியாம அடுத்த வயலுக்கு ஓடிரும். இது வந்து ஒரு எளிய தொழில்நுட்பம். இத செய்யறது. இத போல பரப்பு பயிர்கள். இப்ப வரப்பு பயிர பொறுத்தளவு, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது தக்கப்பூ சாரி சணப்பூ ஐயோ! சாரி. உளுந்து இல்லன்னா தட்டப்பயிர். இது சாகுபடி செய்றோம். இந்த மாரி உளுந்து அல்லது தட்டப்பயிர் சாகுபடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சாறுகள் அதிகமா இருக்கும். அப்ப சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், பெரும்பாலான பூச்சிகள் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் தான் அதிகமாக சேதம் பண்ணும். அந்த சேதத்தை குறைக்கணும். ஏன்னா, இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்னால தான் அதிகப்படியான நோய்களை பரப்பி விட்டுட்டு போயிரும். அப்ப பயிர்கள் வந்து மடிஞ்சிரும். இத தடுக்கிறதுக்காக தான் ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வரப்புகள்ல பூராத்துலயுமே உளுந்து இல்லன்னா தட்டப்பயிர் சாகுபடி செய்யலாம். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசுவினின்னு ஒரு பூச்சி விழுகும். அந்த அசுவினிய பிடிச்சு சாப்பிடுறதுக்காகவே பொறி வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கும். அந்த பொறி வண்டு வந்து என்ன செஞ்சிரும், அந்த அசுவினிய ஃபுல்லா பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிரும். அப்படி பிடிச்சு சாப்பிட்டதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, ஓரக்கால்ல முடிச்ச உடனே வயலுக்குள்ள கீழ இறங்கி, வயல்ல இருக்கக்கூடிய பயிர் பூச்சிகளையும் பிடிச்சு அத சாப்பிட ஆரம்பிச்சிரும். இது வந்து ஒரு அற்புதமான, எளிமையான ஒரு தொழில்நுட்பம்.
இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து உளுந்தோ அல்லது தட்டப்பயிரோ நாங்க வந்து ஓரக்கால்ல பதிச்சோம்னு சொன்னா, எலி வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி எலி வெட்டாது. எலி வெட்டுதுன்னு பயப்படுறவங்களா இருந்தா, என்ன செய்யலாம் அப்படின்னா, மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய பூச்செடிகளை நீங்க ஓரக்கால்ல வைக்கலாம். இப்ப நீங்க மஞ்ச கலர்ல என்ன பூ பூத்தாலும் சரி, அந்த பூ பூக்கக்கூடிய செடிய கொண்டு போய் உங்க வரப்புக்குள்ள ஃபுல்லா நட்டுட்டீங்கன்னா, அதாவது சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளானது அந்த மஞ்ச கலர் பூ கலர் அட்ராக்ட் அதுக்கு பேரு. அந்த மஞ்ச கலருக்காக வந்து உள்ள விழுந்துரும். அப்ப இது மாதிரி செய்யக்கூடியது எளிய தொழில்நுட்பம். சரி அப்படி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி. இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய இந்த வெள்ளை ஈ, பருத்திலாம் பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளை ஈ விழுகும். இந்த வெள்ளை ஈ வந்து அதிகமாக கவரப்பட போறது எதனால அப்படின்னா, இது மாதிரி மஞ்சள் கலரு பூவுல தான் வந்து அதிகமா விழுகும். அது போய் அட்ராக்ட் ஆகும். அப்ப என்ன செய்யணும்னா, வரப்ப விட்டு தள்ளி 4 மூலையிலயும் ஒரு 10 அடி தள்ளிட்டு, செடியோட உயரத்த விட ஒரு 2 அடி அல்லது 3 அடி உயரத்துல ஒரு நல்ல குச்சி 4 குச்சி ஊண்டி வச்சிரணும். அதே போல நடுவுல 1. 5 இடத்துல குச்சிய வச்சு ஊண்டிட்டு, நம்மள தகர டப்பா இருக்கு பாத்தீங்களா? அமுல் டப்பா. அந்த அமுல் டப்பாவ எடுத்து உள்ளுக்குள்ளயும் வெளியிலயும் நல்லா சுரண்டி எடுத்துட்டு, மஞ்ச கலர் திக்கு மஞ்ச கலரான பெயிண்ட் அடிச்சு விடணும். நல்லா பெயிண்ட் அடிச்சு காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க வயல்ல கொண்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா, வச்சிரணும். அப்ப வைக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அதே மாரி உள்ளுக்குள்ளயும், வெளியிலயும் நல்ல விளக்கெண்ணெய் தடவி வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, முதல்ல பூச்சி வந்து இந்த மஞ்ச கலருக்கு வந்து முதல்ல கவர்ந்து இழுக்கப்படும். 2வது பாத்தீங்கன்னா, வயல்ல வந்து வெயில்ல இருக்க இருக்க உங்களுக்கு நல்லா தெரியும் பெயிண்ட் வந்து உருக ஆரம்பிக்கும். அப்ப பெயிண்ட் உருகும்போது, பெயிண்ட் வந்து இலக்கு தன்மையா மாறிடும். அப்ப பெயிண்டோட இந்த விளக்கெண்ணெயும் வெயில் பட என்ன ஆகும்னா, ஒரு நல்ல வாசனை வரும். அப்ப இந்த வாசனை வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பூச்சிகளுக்கு, சார் உறிஞ்சுற பூச்சிகளுக்கு. அப்ப என்ன பண்ணிரும்னா, இந்த மஞ்சள் நிற ஒட்டு பூயில போய் ஒட்டிக்கிரும். அப்ப ஏற்கனவே வந்து இளகி போயிருக்குதா, அப்ப பெயிண்ட்ல போய் நம்மளே கைய வச்சாலே எடுக்கிறது கஷ்டம். அவ்வளவு திக்கா இருக்கும் அந்த நேரத்துல. அப்ப அவ்வளவு ஃபோர்ஸ் கையில வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நமக்கே கையில ஒட்டிக்கிட்டு வந்துரும். அப்ப பூச்சிகளுடைய ரெக்கையில சின்ன ரெக்கை தான். அப்ப என்ன பண்ணிரும், அந்த ஒட்டு வந்து ஒட்டுன உடனே அதனுடைய ரெக்கைகள்ல ஒட்டிக்கிருச்சுன்னா, அதனால பறக்க முடியாது. ஏன்னா, இந்த பூச்சிகள்லாம் முதல்ல ரெக்கைய வச்சுட்டு தான் அப்புறம் கால் வைக்கும். முதல்ல மத்தது மாரி கால் வச்சுட்டு ரெக்கைய வைக்காது. முதல்ல பறவை அந்த அந்த பூச்சிகளானது அதுல உள்ள வச்சுட்டு தான் வெளிய வரும். அப்ப இது மாரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரெக்கைகள் வந்து அழகா ஒட்டிக்கிரும். பூச்சி எங்கேயுமே போக முடியாம, பறக்க முடியாம இறந்து போயிரும். அப்ப இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்த நம்ம கடைபிடிக்கணும். அப்ப வரப்பு பயிருக்கு அப்புறம் வந்து இது மாதிரி செய்யணும். இதனால பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதேபோல சும்மா தகர டப்பா நீங்க வந்து இந்த அமுல் டப்பா தான் இருக்கணும்னலாம் கணக்குல இல்ல. நம்மள்ட்ட சும்மா வேஸ்ட்டா இருக்கக்கூடிய அனைத்து வகையான சதுரமாக இருந்தாலும் சரி, உருண்டையாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்துல இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட வேஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த பொருள நல்லா திக்கு மஞ்சள் கலர்ல அடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணி வைக்கலாம், அந்த மாரி விளக்கெண்ணெய தடவி வைக்கும்போது, நிச்சயமாக இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து அங்கே மாட்டிக்கிரும். அப்ப எளிமையாக காசு மருந்தடிச்சு நம்மளுடைய பணத்தை விரயம் பண்ணாம மிக எளிமையான தொழில்நுட்பம் இது. இத நீங்க கண்டிப்பா உங்க வயல்ல செய்யுங்க. இது வந்து நெல்லு தான் கணக்குல இல்ல. குறிப்பா வந்து நீங்க பப்பாளில நிறைய சாகுபடி பண்ணியிருப்பாங்க. பப்பாளில அதிகமா சேதப்படுத்துறது வந்து மாவு பூச்சி. அந்த வெள்ளை மாவு பூச்சி. மாவு பூச்சியில நீங்க வச்சு பாருங்க. நல்லா தெரியும். அப்படியே கப்பு 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 கப்புன்னு போய் அதிலேயே ஒட்டிக்கிடும். இது வந்து 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விளக்கு பொறி வைக்கிறது. விளக்கு பொறிங்கிறது வேற எதுவும் கிடையாது. உங்களோட எலக்ட்ரிக் வயர் இருக்கு அப்படின்னா, அந்த வயர கொண்டு போயிட்டு, நீங்க நடுவுல கொண்டு உங்க வரப்பு ஓரத்திலேயே கூட ஒரு ஸ்டாண்ட் மாரி 2 பக்கம் குச்சிய ஊண்டி, நடுவுல குறுக்கால ஒரு குச்சிய வச்சு, அது நடுவுல வந்து ஒரு பல்ப வச்சுட்டு,
அதுக்கு கீழ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பேசின் தட்டுல தண்ணிய ஊத்தி வச்சிரணும். அப்ப என்ன பண்ணும்னா, மழை காலங்கள்ல அதிகமா மழை காலங்கள்ல தான் உங்களுக்கு அந்த பூச்சிகள் அதிகமா வரும். அப்போ நம்மளுக்கே நல்லா தெரியும். மழை காலத்துல வந்து நம்ம டூ வீலர் ஓட்ட முடியாது. கண்ணுலயே வந்து அடிக்கும். அப்ப எதுக்கு காரணம் என்னன்னா, அதெல்லாம் வெளிச்சத்துக்காக கவர்ந்து இழுக்கக்கூடிய பூச்சி. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மாரி நல்ல பவரான லைட்ட போட்டுவிட்டு அடியில வந்து தண்ணிய வச்சு விட்டீங்கன்னா, இதுல அப்படியே பட்டு, 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 பட்டு என்ன பண்ணிரும், இந்த பூச்சி பூரா தண்ணிக்குள்ள வந்து விழுக ஆரம்பிச்சுரும். இப்படி வந்து விளக்கு பொறிங்கிறத இப்படி வைக்கலாம். இல்ல நாங்க வந்து எங்களுக்கு எளிமையா இது செய்ய முடியாது அப்படின்னா, வேளாண் துறையில விளக்கு பொறின்னு தனியாவே வச்சிருக்காங்க. அது சோலார் சிஸ்டத்துல இயங்கக்கூடியது. இந்த சோலார் சிஸ்டத்துல இயங்கக்கூடியத கொண்டு போய் நீங்க வயலுடைய நடுப்பகுதியிலயோ அல்லது ஓரக்கால்லயோ வச்சுட்டீங்கன்னா, சன்லைட் அதாவது நம்ம சூரிய வெளிச்சம் முடிஞ்ச உடனே 6 மணிக்கு மேல அதான் ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிச்சுரும். அப்ப அது மாரி லைட் எரிய ஆரம்பிச்ச உடனே, இதுல வந்து பூச்சிகள் விழ ஆரம்பிச்சுரும். இது வந்து ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். சரிங்க. இதையும் செய்ய முடியல அப்படின்னா, உங்க வயலுக்கு பக்கத்துல சும்மா தரிசான இடம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த அதாவது அமாவாசை டயத்துல ஏன்னா இருட்டு அடைஞ்ச நேரத்துல ஒரு 6:30 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள, அதாவது குறிப்பா மழை காலங்கள்ல நல்லா ஓங்கி சொக்கப்பான் கொளுத்துவாங்க பார்த்திருக்கீங்களா? அது மாரி சொக்கப்பான் கொளுத்துற மாரி நீங்க கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா, இந்த பூச்சிகள் எங்க இருந்தாலும் அந்த வெளிச்சத்துல வந்து அந்த நெருப்புல விழுந்து இறந்துரும். இதெல்லாம் வந்து எளிமையான ஒரு தொழில்நுட்பம். இது மாரி விளக்கு பொறிகள் மூலமாவும் கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மருந்து அடிக்கவே கூடாது. அத என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து அடிக்காம தான் நம்ம விவசாயத்த கொண்டு போணும். அதே இயற்கை விவசாயம். அதே போல நம்ம என்ன சொல்றோம், இயற்கை உரங்களை வந்து எப்படி வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்ப இயற்கை உரம் அதாவது செயற்கை உரத்தினால தான் இந்த பூச்சிகள்லாம் விழுகுது. அப்ப இயற்கை உரம்ங்கிறது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட அந்த காலத்திலேயே கண்ணதாசன் சார் சொல்லி பாடியிருக்காரு. எப்படி? "தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடுன்னாரு." அதாவது ஒரு பசுமாடு இருந்தா, ஒரு விவசாயிகளுடைய வறுமையை போக்கிரும். எப்படின்னா, பால் குடுத்துரும். பால் குடுத்த உடனே அதுல இருந்து டெய்லி பணம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய கன்னுக்குட்டி ஈன்ற பின்னால, கன்னுக்குட்டி 1 வருஷத்துல ஒரு வருவாயை தரும். அது மட்டும் இல்லாம, அது போடக்கூடிய சாணம் தான் ரொம்ப முக்கியமானது. சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாடு வந்து நெறையா அளவுக்கு சாணி போடும். இருந்தாலும் குறிப்பா ஒரு கணக்கு எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மாடு 10 கிலோ ஒரு நாளைக்கு சாணி போடும். அப்ப 365 நாளுமே மாடு சாணி போடும். அப்ப நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 0 சேர்த்துட்டீங்கன்னா, 365 இன்டு 10 3650 கிலோ. அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட 3 1/2 டன்னு வந்து சாணம் மட்டும் குடுக்கும். அப்ப இந்த சாணத்த இன்னும் எஃபெக்டிவா என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாண எரிவாயு கரைசல்ல வச்சுக்கிட்டு, சாண எரிவாயு நீங்க போட்டுட்டீங்கன்னா, அதுல கரைச்சு கரைச்சு கிடைக்கிற சாணிய பூரா ஊத்துனீங்கன்னா, இதனுடைய அந்த கேஸ் எடுத்து நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த கழிவுல இருந்து வரக்கூடியத எடுத்துக்கொண்டு நேரடியா வயல்ல போடாம, மண்புழு உரமாக மாத்தி போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் 1 டன் அதாவது சாதாரணமா ஒரு ஏக்கருக்கு வந்து அ 3ல இருந்து 5 டன் வரைக்கும் இயற்கை உரம் போடணும். ஆனா, மண்புழு உரமா நீங்க போடும்போது 1 டன்னுல இருந்து 1 1/2 டன்னு போட்டாலே போதும். வேற நீங்க குப்பையோ வேற எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்ல. 2வது வந்து களை வந்து வராது. ஏன்னா, மாடுகளானது கண்ட பக்கம் மேய்ஞ்சுட்டு வரும். இந்த மேய்ஞ்சுட்டு வரும்போது என்ன பண்ணிரும்? அதனுடைய நெத்துக்கள பூராமே சாப்பிடும். அதுக்கு தேவையில்லாததெல்லாம். அது கழிவாக வெளிய போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கழிவு வந்து என்ன ஆயிரும்? உள்ள வயலுக்குள்ளே போடும்போது, அதுதான் அற்புதமா முளைச்சு வரும். அப்ப இப்படியெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அந்த எரிகலன்ல எரிக்கப்பட்டுரும். அப்ப சுத்தமா வெளில வரும்போது, களையே இல்லாத ஒரு அற்புதமான தன்மைய தரக்கூடியது வந்து இந்த சாண எரிவாயு. இந்த சாண எரிவாயுல வந்து ஒரு பக்கம் கேஸ் போனாலும், இன்னொரு பக்கம் வந்து அதனுடைய கழிவு வெளிய வரும். அந்த கழிவு லேசா காஞ்ச உடனே எடுத்து கொண்டு போய் வயல்ல போட்டீங்கன்னா, 100%
களை வராது. இது ஒண்ணு. இல்ல நாங்க மண்புழு உரமா மாத்தி தர்றோம் அப்படின்னா, மண்புழு உரமா நம்மலாம் மாத்திக்கிட்டு, நான் சொன்னது போல 1 டன் 1 1/2 டன் போட்டாலே போதும். இது வந்து இயற்கை உரம். இப்ப இந்த இயற்கை உரம்லாம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகளுடைய தன்மை தாக்கங்கள் அதிகமா இருக்காது. சரி அடுத்து வந்து எங்கள்ட்ட வந்து மாடி இல்ல. நாங்க எப்படி அடுத்து தலை உரம் குடுக்கணும்? அதுக்கு நாங்க என்ன செய்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒவ்வொரு வேளாண்மை துறையிலயும் இப்ப என்ன கிடைக்குதுன்னா, தக்கப்பூடு விதை கிடைக்குது. சணப்பூ, தக்கப்பூடுங்கிற ஒரு இயற்கை உர விதை வந்து கிடைக்குது. 1 ஏக்கருக்கு 20 கிலோ போதும். அப்ப நீங்க வந்து ஒரு நடவு வயல ஓட்டிக்கிட்டு போடும்போது, நாத்தங்கால ஓட்டும்போதே, நடவு வயலையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, ஒரு விதை விதைச்சுட்டீங்கன்னா, கரெக்ட்டா 25ல இருந்து 30வது நாளுக்குள்ள ஒரு பூ பூத்த உடனே மடக்கி உழுதுட்டு நீங்க நட்டு பாருங்க. அருமையா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா 2 1/2 டன் வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 கிலோ வரைக்கும் தழைச்சத்து கிடைக்கும். அதாவது தழை மட்டும் கிடைக்கும். இது போக இதனுடைய வேர்கள்ல பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கும். நுண்ணுயிர்கள் முடிச்சு முடிச்சா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன? இயற்கை யூரியா. இயற்கையிலே இருக்கக்கூடிய தழைச்சத்து. அந்த இலைகள்ல போனா மலிச்சத்து. அப்புறம் இத்து போக என்ன ஆகும்? சாம்பல் சத்து கிடைக்குது. ஆக எல்லா விதமான சத்துக்களுமே ஓரளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தக்கப்பூடு விதைய நீங்க போய் வாங்கி விதைச்சுக்குங்க. இப்ப கவர்மெண்ட்ல மானியத்துல இருக்கு. அத போய் ஒவ்வொரு விவசாயியும் போய் வாங்கிக்கங்க. பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நல்லா இருக்கும். அப்ப இது மாரி இயற்கை விவசாயத்துக்கு நான் செய்யணும்னு வரும்போது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது நிச்சயமாக 100% வந்து சாத்தியம். ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, இப்பல்லாம் நாங்க ரசாயன உரம் தானே சார் போட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கை உரத்துல எங்களால பண்ண முடியல. நாங்க என்ன பண்ணணும்? அப்ப இயற்கை உரம்ங்கிறது கண்டிப்பா ஆடு, மாடு இல்லாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. சரி ஆடு, மாடு இருக்கவங்களுக்கு, இல்ல என்னால அப்படிலாம் பண்ண முடியல. நான் பச்சையாத்தான் போடுவேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்க பச்சையா வச்சு போடக்கூடிய உரத்துல ஒரு பலனும் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு யூரியாவ அள்ளி கையில வச்சு பாருங்க. ஆவியாகி போயிரும் வெளிச்சத்துல. அதாவது சூரிய வெப்பத்துல ஆவியாயிரும். அது மாதிரி அப்ப அதே மாரி தானே சாணிலயும் அந்த யூரியா இருக்கும், நைட்ரஜனு. அந்த நைட்ரஜன் என்ன ஆயிரும்? வெயில் பட ஆவியாயிரும். அப்ப கீழ இருக்கிறது எஞ்சின பொருள் மட்டும் தான் இருக்கும். அப்ப இதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக உங்களுடைய தோட்டத்துடைய மூலையிலயோ அல்லது எங்கே காலி இடம் இருக்கோ, அங்கே வந்து ஒரு உரக்குழி போடணும். இந்த உரக்குழி போட்டுக்கிட்டே வந்தா பின்னால, கடைசியா உச்சமா போட்டுட்டு, ஒரு நல்ல நம்ம ம நம்ம மணல் இது பார்த்தீங்களா? களிமண்ணு. அந்த களிமண்ண போட்டு நல்லா மூடிருங்க. எண்ணி 90 நாள். நீங்க அப்புறம் எடுத்து பாருங்க. அது அப்படியே கருப்பா நம்ம தலைமுடி அளவுக்கு வந்துரும். அவ்வளவு அம்சமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுக்குள்ள, நீங்க கைய விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சூடா இருக்கும். அது மட்டும் இல்ல. நீங்க அந்த கழிவ விட்டு அந்த அந்த குப்பைய நீங்க வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே, நேரா கோடு கோடா போய்க்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சூடோமோனாஸ்ன்னு சொல்றோம். பாஸ்போபாக்டீரியான்னு சொல்றோம். இதெல்லாம் அது மாரி குப்பையில இருந்து எடுத்தது தான். இந்த இயற்கையிலேயே பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், அ டி விரிடி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே குப்பையில இருக்கிறதுனால தான், அந்த காலத்துல வந்து விவசாயிகளுடைய பயிர்கள்ல வந்து அதிகமான பூச்சிகளோ, நோய்களோ தாக்கம் இல்லாம இருந்துச்சு. அத நீங்க சரி பண்ணிக்கிறணும். இது மாரி குப்பைகள் போட்டு நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா, விவசாயம் செய்றது வந்து நம்மளுடைய தொழில். இது வந்து நம்மளுடைய தொழில செய்யும்போது லாப நட்ட கணக்க கட்டாயம் பார்க்கணும். அப்ப லாப நட்ட கணக்குன்னு சொல்லும்போது, லாபம் தரக்கூடிய எளிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கோ, இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அப்ப இந்த மாரி குப்பை குழி போட்டு, உரம் போடும்போதே, இயற்கையாகவே என்ன பண்ணிடும்? இது மாதிரி சத்துக்கள் கிடைச்சிரும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்ம சொன்ன மாரி அந்த தல உரங்கள்லாம் போட்டுர்றோம். வரப்பு பயிர் போட்டுர்றோம். இப்ப இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப சணப்பு, தக்கப்பூடு போடும்போது நுண்ணுயிர்கள் மண்ணுக்குள்ள வாழுது. இந்த நுண்ணுயிர்களை நமக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, 3 விதமான நுண்ணுயிர்கள் அதிகமாக நமக்கு வேலை குடுக்குது. 1 தலைச்சத்து தரக்கூடிய அசோஸ்பைரிலம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர். 2வது பார்த்தீங்கன்னா, மணிச்சத்து தரக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர். 3வது பார்த்தீங்கன்னா, மொபைலைஸ் அதாவது பாக்டீரியா வந்து பொட்டாஷ் பாக்டீரியா. இது 3 வந்து மிக 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 முக்கியமான பங்கு வகிக்குது. இது 3மே இன்னைக்கு ஒவ்வொரு வேளாண் துறையிலையும் 50% மானியத்துல எளிமையா கிடைக்குது. சரி, இதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோஸ்பேரலுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்துல கிட்டத்தட்ட 78% தலைச்சத்து இருக்கு. அந்த தலைச்சத்தை அழகா கொண்டு வந்து கிரகிச்சிட்டு கொண்டாந்து பயிர் எடுத்துக்கிற மாதிரி அதனுடைய வேர்லயே கொண்டாந்து கொடுத்துரும். அப்ப இதை எப்படி பயன்படுத்தலாம் அசோஸ்பேரலத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோஸ்பேரலத்தை போய் வாங்குங்க. உங்களுடைய மச்ச குப்பை நான் சொன்னேன் பாத்தீங்களா, மச்சிட்டு போன குப்பைகள் இருந்துச்சுன்னா அந்த குப்பையில வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லிங்கிற அளவுக்கு நல்லா இந்த கலந்துக்கிட்டு அந்த குப்பையோட கலந்து நிழல்ல வச்சிருங்க. மினிமம் 1 மணி நேரம் வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் அது வந்து பழுகி பெருகிடும். வெயில்ல தயவு செய்து இந்த அசோஸ்பேரல பாக்டீரியா இந்த உயிர் உரங்களை பூரா நீங்க தயவு செய்து சொல்றேன், விவசாயிகள்கிட்ட மிகப்பெரிய கவனக்குறைவு என்ன அப்படின்னா, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 100% தவறு. 100% வந்து நமக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அதிக நன்மை தரக்கூடியது வந்து இந்த நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் 50% மானியத்துல ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போல இயற்கையான விவசாயம் கொண்டு வரணும். ஏற்கனவே விவசாயிகள் வந்து மண்ணை கெடுத்துட்டாங்க. காரணம் வந்து விவசாய துறையில சொல்லக்கூடிய ஒரே பரிந்துரையை எந்த விவசாயம் செய்யறது இல்ல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த உரக்கடையில போய் கேட்கறது, அல்லது பக்கத்துல விவசாயி யாராவது ஒருத்தர் போட்டிருந்தாலாம் கேட்கறது, இப்படி மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே தவறான பழக்கத்துக்கு போனதுனாலதான் இன்னைக்கு வந்து மண்ணினுடைய தன்மையானது மலட்டுத்தன்மையாக மாறிக்கிட்டே இருக்கு. இதை மாத்துறதுக்காகத்தான் அரசாங்கம் இது மாதிரி 3 விதமான உயிர்கள் உரங்களை தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 3ம் முக்கியமானது. ஒன்று தலைச்சத்தை தரக்கூடிய அசோஸ்பைரில்லம். இது வந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கொண்டாந்து கொடுக்குது. 2வது பாத்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியாங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து குப்பைகள் போட்டிருப்போம், அல்லது டிஏபி போட்டிருப்போம், இல்லது சூப்பர் பாஸ்பேட் போட்டிருப்போம். இது மாரி மணிச்சத்து தரக்கூடிய உரங்கள்லாம் நம்ம உள்ள போட்டிருப்போம். இதை எல்லாமே 100% அந்த பயிர் எடுத்திருக்குமா அப்படின்னா எடுத்திருக்காது. அப்ப 100% பயன்படுத்தாம மண்ணுக்கு அடியில போய் இருக்கக்கூடிய அந்த கரையாத நிலையில இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து அந்த பயிர்களுடைய வேர்ல கொடுக்கக்கூடியதுதான் இந்த பாஸ்போ பாக்டீரியா. 3வது வந்து பொட்டாஸ் பாக்டீரியா. இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவும் அதே மாதிரிதான். பொட்டாஸ் நம்ம இயற்கையில நம்ம நிலத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் இந்த நம்ம நிறைய என்ன செய்யறோம், பொட்டாஸ் போடுறோம். இந்த பொட்டாசும் வந்து கரையாத நிலையில இருக்கிறத கரைச்சு கொண்டாந்து அப்படியே கொடுத்துருது. அப்ப இது 3மே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. எப்படி வகிக்குது அப்படின்னா, நாங்க வந்து 3 வகையில பயன்படுத்திக்கலாம். ஒண்ணு வந்து குப்பையோட கலந்து அப்படியே கொண்டு போய் போட்டு விட்டுறலாம். இல்ல 2வது வந்து நம்ம ஓடுற தண்ணியில கூட நம்ம கணக்கு பண்ணி 1 லிட்டருக்கு வந்து 1 மில்லி கணக்கு பண்ணி ஊத்தி விடலாம். இது 2வது இப்படி செஞ்சுக்கலாம். 3வது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கு பாத்தீங்களா, சொட்டு நீர் பாசனம் மத்த பயிர்களுக்கு நெல்லுக்கு இல்ல, சொட்டு நீர் பாசனத்துல அதனுடைய ட்ரிப் வழியாவும் கொடுத்துக்கலாம் அந்த லேட்டர்ல. இவ்வளவு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய இந்த உயிர் உரங்களை நம்ம விவசாயிகள்ல கிட்டத்தட்ட 70% விவசாயிகள் வந்து கீழே தூக்கி எறிஞ்சிட்டு தான் போறாங்க. நாங்கெல்லாம் பார்த்துட்டு மன வேதனைப்பட்டிருக்கிறோம். அரசாங்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் தயார் பண்றதுக்கு ஆகக்கூடிய முழு விலை வந்து குறைஞ்சது வந்து 250 ரூபாய் வரும். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 150 ரூபாய்க்கு விவசாயிகள் வாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் 50% மானியத்துல கொடுக்குறாங்க. அதையும் இவங்க பயன்படுத்தி அதை வாங்கிட்டு போய் கீழே கொட்டுறாங்க. அதனால தயவு செய்து இந்த 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 உரையை கேட்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப அதே போல நீங்க நாத்து சரி அதுவும் செய்ய முடியலைங்க, நல்லா அப்படிலாம் அவ்வளவு பண்ண முடியலைங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. உங்க நாத்துலயே நீங்க வந்து 100 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 100 லிட்டர் தண்ணிக்கு வேண்டிய அளவுக்கு
அந்த 100 மில்லி அது அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் வந்து ஊத்தி விட்டுட்டு அதனுடைய வேர் பகுதியை கொஞ்சோன்னு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அப்படியே வச்சு நனைச்சிட்டு அப்படியே கூட நடலாம். இதுவும் எளிமையான தொழில்நுட்பம். இது வந்து நாத்து நெல்லுக்கு மட்டும் கிடையாது. கத்திரி, தக்காளி, வெண்டியெல்லாம் வந்து இது விதை நேர்த்தி பண்ணிக்கிறலாம். அதாவது கெட்டியா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கிறலாம். எப்படி அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியாங்கிறதெல்லாம் நீங்க அழகா நேர்த்தி எப்படி பண்ணிக்கிறலாம்? ஒரு கீழே நல்லா ஒரு தார்பாலின் போட்டுக்கலாம். இல்லைன்னா கெட்டியான பேப்பரை வச்சுக்கலாம். அதில் வந்து கீழே பரப்பிட்டு இந்த அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன அளவுல லேசா கலந்து உள்ள அப்படியே நல்லா கலக்கிட்டு நிழல்ல வச்சிருந்துட்டு அப்புறம் போடலாம். இதுவும் வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். இது மாதிரி எளிமையாக விவசாயிகள் பயன்படக்கூடிய இதுதான் வந்து இன்னைக்கு விவசாயத்துறையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பா போய் நான் சொன்னது போல இப்ப சனப்பை போய் கேட்டு வாங்கிக்கோங்க. அதே போல இந்த அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா போய் வாங்கிக்கோங்க. அதே போலதான் ஜிங்குக்கு வந்துருச்சு. அதாவது நெல் விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து ஜிங்க், அதாவது துத்தநாகம் சல்பேட். அது துத்தநாக சல்பேட் குறையும் போதுதான் என்ன சொல்லுவாங்க, செந்நிறமா மாறிக்கிட்டே வரும், செந்தாழைன்னு சொல்லுவாங்க. அந்த செந்தாழையும் வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு இப்ப இந்த பாக்டீரியா வந்துருச்சு. அப்ப அந்த ஜிங்க் சல்பேட்டை அழகா கரைச்சி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதையும் கேட்டு வாங்கிக்கிறலாம். அதுவும் மானிய ரேட்ல தான் இருக்குது. இது மாதிரி எளிமையான முறையில பயன்படுத்திக்கிட்டே இருந்த போகும்போது பூச்சிகள் நம்மள்ட்ட நெருங்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள், முட்டை ஒட்டுண்ணிகள்லாம் பாத்தீங்கன்னா வேளாண் கல்லூரியில வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இப்ப வந்து நமக்கு வந்து ஆனைக்கொம்பன் ஈ வந்துருச்சு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு முட்டை ஒட்டுண்ணி இருக்கு. அதே போல குருத்து பூச்சி விழுந்துருச்சு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒட்டுண்ணி வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க போய் இங்கிலீஷ்ல பேர் சொன்னா கூட நமக்கு தெரியாதுன்றனால நீங்க விறுவிறுன்னு போனோடனே கல்லூரியில போனீங்கன்னா, சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து நான் வந்து நெல் போட்டிருக்கேன், எனக்கு அந்த ஒட்டுண்ணி இருக்காமே அந்த ஒட்டுண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னா, அந்த என்ன பூச்சி இருக்கோ அதுக்கு பூச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒட்டுண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒட்டுண்ணியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு வந்து அதிகமா குருத்து பூச்சியெல்லாம் வந்து விழுக விடாத அளவுக்கு தடுத்துருவாங்க. அதே போல உங்க வரப்புகள்ல வந்து இயற்கை எதிரிகளை உள்ள கொண்டுட்டு வரணும். இயற்கை எதிரினா பூச்சி நமக்கு வந்து நண்பன், பூச்சிகளுக்கு எதிரி. என்ன செய்யலாம்? பறவை தாங்கிகள். பறவை தாங்கின்னு சொன்னா வரப்புனுடைய நம்ம ஏற்கனவே தகர டப்பா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 4 மூலை நடுவுல ஒண்ணு கட்டிட்டு குறுக்கால சிலுவை போட்ட மாதிரி கட்டி வைக்கணும். இதுக்கு பேரு பறவை தாங்கி. இப்படி குறுக்கால வச்சுட்டீங்கன்னா இந்த ஓரக்கால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேலேயும் நீங்க காலையில எப்பயாவது ஒரு தடவை போய் இது வரைக்கும் நீங்க விவசாயிகள் பழைய காலத்துல போனாங்க. இப்ப 5:30 மணிக்கு முன்னால போயிட்டு நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் தோட்டத்தை பார்த்துட்டு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் பெரும்பாலான விவசாயிகள் டீ கடையில உட்கார்ந்துகிட்டு அரசியல் பேசிட்டு அல்லது வேண்டிய கருத்துக்களை வந்து பத்திரிக்கை பார்த்துட்டு வர்றாங்க. ஆனா அது வந்து சாத்தியக்கூறுகள் அல்ல. ஏன்னா நம்ம வந்து தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அது மாதிரி பிராக்டிக்கலா நீங்க போய் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அந்த குறுக்கு சட்டத்துல பூராத்துலயுமே காலையில போய் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா காக்கா, குருவி, மைனா இதெல்லாம் போய் உட்காந்துக்கணும். இது உட்கார்ந்த உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இது வந்து பயிரினுடைய உயரத்தை விட குறைஞ்சது 2 அடியாவது மேல இருக்கணும். அப்படி மேல நீல குச்சியை கட்டிட்டு பயிர் வளர வளர இந்த குறுக்கு குச்சியை மேல 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 ஏத்தி கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, இந்த பறவைகள் மேல இருந்து பார்க்கும்போது புழுக்கள்லாம் இருக்கும். படைப்புழு அந்த மாதிரி புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்கள் வந்து அதுக்கு தீவனம். பெரும்பாலும் இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பறவைகள்லாம் வந்த உடனே நம்மளுடைய அரிசியை சாப்பிடுது, பிற தானியத்தை சாப்பிடுதுன்னு. கண்டிப்பா கிடையவே கிடையாது. பறவைகளுக்கு வந்து அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உணவு வந்து பூச்சிகள். அப்படி பூச்சிகள் கிடைக்காத நேரத்துல தான் பச்சையை ஆத்துறதுக்காகத்தான் இந்த பயிர்களுடைய கதிர்களையும் மற்ற இதையும் சாப்பிடும், தானியங்களை. அதனால பூச்சிகளை பிடிக்கக்கூடிய மெத்தடாக இந்த பறவை தாங்கிகளை நீங்க வைக்கணும். இப்படி பறவை தாங்கியை வைக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த நம்ம சொன்ன மாரி காக்கா, குருவி, மைனா இதெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பூச்சிகளை சாப்பிட்றோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுவுல உள்ள குச்சியில வந்து ஆந்தை பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்த பந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, குச்சியில வந்து வக்கைப்பிரிய போட்டு கட்டிட்டு இப்பவும் கூட நெறைய கிராமத்துல நம்ம பார்க்கலாம். பொம்மை வச்சிருப்பாங்க. அந்த பொம்மை கட்டி வச்சிருப்பாங்க. அது தலையில. அப்ப பொம்மை வெள்ளையா நிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பொம்மை வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். அப்படி இல்லன்னா கரும்புள்ளி, செம்புள்ளி குத்துன ஒரு மண்கலயத்த வச்சுருவாங்க. இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ராத்திரி வேளைகள்ல நம்ம வந்து பகல்ல தூங்குவோம். பகல்ல முழிச்சிருப்போம், ராத்திரில தூங்குவோம். இந்த ஆந்தை, கோட்டான்னு சொல்லக்கூடிய பறவையானது ராத்திரில தான் வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்னா, ராத்திரி நேரங்கள்ல இதுக்கு கண்ணு நல்லா தெரியும். அப்ப வெள்ளையா என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுல வந்து உட்காரும். அப்ப உட்காரும்போது பயிர விட நம்ம அதிகமான உயரத்துல இது இருக்கிறதுனால, அந்த எலி எங்கேயாவது ஓடுதான்னு அது கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த எலிக்கு எங்க ஓடுனாலும், இது இந்த கோட்டான் போய் பிடிச்சு சாப்பிட்டுட்டு போயிரும். அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? எலி மருந்து வாங்கி அடிக்கணும்ன்றோம். கரண்ட போடுறோம்ங்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அதுக்காக தான் என்ன சொன்னேன், வருமுன் தடுக்கணும். அப்ப வருமுன் தடுக்கிறது என்ன அப்படின்னா, எலிய கட்டுப்படுத்துறதுக்கு எளிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷ நடவு. ஏன்னா எலி வந்து எப்பவுமே நேராத்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வரிசை வரிசையா ஆனா கொஞ்சம் ஆள் கூலி கொஞ்சம் கூடத்தான் வரும். ஆனாலும் கூட பயிர்களை காப்பாத்தணும்னா, இந்த வரிசை நடவு பண்ணணும். இப்ப வரிசை நடவு பண்ணிட்டு, இதே போல தொழில்நுட்பம் நாங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பத்த நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% 60% வந்து உங்களுடைய செலவினங்களை குறைச்சுக்கிறலாம். அதுக்காக தான் இந்த எளிய தொழில்நுட்பங்கள நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது மாதிரி பயன்படுத்திக்கிடலாம். இந்த எளிய தொழில்நுட்பங்கள பயன்படுத்தும்போது, நம்மளுடைய வருவாயானது நமக்கு மிஞ்சும். அந்த வருவாய நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்கோ, அல்லது நம்மளுடைய வேற ஏதாவது பயன்பாட்டுக்கோ நம்ம அத பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த மாரி முட்டை ஒட்டுண்ணி, விளக்கு பொறி இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்துறது மாதிரியே, எப்பவுமே வந்து இயற்கை விவசாயத்த வந்து பண்ணும்போது, நீங்க சொல்லக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நீங்க பயன்படுத்தணும். இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் நிலத்த வளப்படுத்துறதுக்காக கொழிஞ்சி, சணப்பு, தக்கப்பூடு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி விதைக்க சொன்னோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி நெருக்கமா வளரும்போது களைகளை அது கட்டுப்படுத்தும். களை வளராது. அப்ப களை வளராம இருக்கிறதுக்கு 2 மெத்தடு. ஒண்ணு வந்து உரக்குழிய போட்டு அங்கேயே மட்சி விடுறது ஒண்ணு. 2வது வந்து அந்த சாண எரிவாயு மூலமாக அத களைய கட்டுப்படுத்தலாம். 3வது என்ன சொன்னோம், இது மாரி தலை உரங்களை போடும்போது அதிகமா வளர்ந்துகிட்டு சூரிய வெளிச்சம் இல்லாததுனால என்ன ஆயிரும்? களைகள் வளராது. அப்ப களை எடுக்கிற செலவு நமக்கு மிச்சம். 2வது வரப்பு பயிர்களா பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூச்சிகளை கட்டுப்படுத்திடுறோம். அப்ப பூச்சி நமக்கு மிச்சம். பூச்சி மருந்து அடிக்கிறது மிச்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த அ முட்டை ஒட்டுண்ணிகள்லாம் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போதே வந்துரும். அதேபோல வரப்புகள்ல பூராத்துலயுமே சும்மா நெல்லோ, மத்த ஏதோ இருந்தாலும் தட்டான்கள் அதிகமா இருக்கணும். நீங்க உங்க வயல்களுக்குள்ள வந்து போய் பாருங்க. சிலந்தி, அதாவது 8 கால் பூச்சி இருக்கணும். தட்டான் பறக்கணும். கரைச்சாங்குருவி பறக்கணும். மைனா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னாலே, நீங்க கண்டிப்பாக மருந்துங்கிறதே தொட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதேபோல பயிர்களுக்கு வளத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அம் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா இதெல்லாம் வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா உங்க விவசாயத்துல நீங்க நினைச்ச அளவுக்கு மகசூல் வரும். அளவுக்கு நீங்க பண்ணிட்டாலே உங்களுடைய விவசாயத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய சந்ததிகளே உங்கள பார்த்து இதுதான் தொழில்நுட்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு கேட்க விருப்பப்படுறீங்களா? அமுதா? ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ம், சந்தோஷம். அ ம். விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். விவசாயிகள் லைன்ல இருக்காங்க சார். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவங்க கேட்பாங்க கேட்க உங்ககிட்ட. சொல்லுங்க. கேட்க சொல்லுங்க.
ஐயா இப்ப நீங்க முதல்லயே சொன்னீங்க, இந்த நெல்லு பயிர் வைக்கும்போது வந்துட்டு அந்த நெல்லோட நுனிய வந்து கிள்ளிடணும். அப்படி ஆ, கிள்ளிட்டாக்கா, அதுல பூச்சி குருத்து உட்காராதுன்னு பூச்சி. சொன்னீங்க. ஆமா. இப்போ குருத்து 1 பூச்சி, குருத்து ஏக்கர் பூச்சி. ஒரு சொல்லுங்க. 2 ஏக்கருக்கு பண்றேன்னு வச்சுக்கங்க. அப்ப எப்படிங்க இது கட் பண்ண முடியும்? அதாவதுப்பா, இப்ப நீங்க நல்லா நாத்து வளங்கி நீங்க பிடுங்குறீங்கல்ல, ஆ, நாத்து பறிக்கிறீங்கல்லப்பா, ம். நாத்து பறிக்கும்போது நல்லா ஆமாய்யா, வளர்ந்த வளர்ந்த நாத்து தானே பறிப்பீங்க. ஆமாய்யா. அப்ப வளர்ந்த நாத்துல நுனிய முறிச்சிட்டு வச்சா ஒண்ணும் பண்ணாதே. நடும்போதே நுனி கிள்ளிட்டு வைக்கணும் அப்படியா? ஆ, ஆமா. இப்ப முடி போடுறாங்கல்ல, முடி போட்டு கட்டுறாங்கல்ல, ஆமா. அந்த முடி போட்டு வைக்கும்போதே அந்த நுனிய கிள்ளிட்டு வைக்கலாம். சார் உரக்கொல்லி பத்தி சொன்னீங்களா? ஒரு தடவ சொல்லுங்க. சரியா கேட்கல. என்னங்க? அதாவது நம்மள்ட்ட வந்து விவசாயம் பண்ற நிலம் போகறதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ அல்லது வேற எங்கேயோ வந்து நம்மள இடம் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு 6 அடி நீளத்துல 3 அடி அகலம், ஆழம் வந்து ஒரு 2 அடி அல்லது 3 அடி இருந்தா போதும். இதுல வந்து நம்மள்ட்ட மாட்டினுடைய கழிவுகளை பூரா நம்ம போடுவோம்ல, இது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். கடைசி என்ன பண்ணிடணும், ரொம்பின உடனே இந்த நம்ம கம்மாய்க்கு போய் களிமண் இருக்குல்ல, அந்த களிமண் எடுத்து நல்லா மூடி விட்டுறணும். அப்படி மூடிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த வெப்பத்திலேயே என்ன பண்ணிடும், இந்த களைகள்லாம் வந்து செத்துரும். நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய பழுகி பெருகும். அதே போல இந்த பாஸ்போ பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அதிகமா வளர்ந்துக்கிட்டு நன்மை தான் தரும். இதுல குறைஞ்சது நீங்க போட்டதுல இருந்து ஒரு 90 நாள் நீங்க வச்சிருந்துட்டு எடுக்கணும். உங்களை எடுக்கும் போதே தெரியும், அப்படியே ஆவியா பறக்கும். அதுல நீங்க என்ன செய்யணும், 2 நாள் 3 நாள் வெளியில ஓப்பனா விட்டுட்டு கையை வச்சு பார்க்கணும். அந்த கையிலேயே உங்களுக்கு சூடு குளிர்ந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் உங்க வயலுக்கு போடலாம். அதுல இயற்கையாவே மண்புழுக்களுமே நல்லா வரும். சார் ஆ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இங்க எங்க ஏரியாவுல வந்து போன தடவை வந்து ஒரே செந்தாள நோயா இந்த நெல் பயிர்ல ஃபுல்லாவே எல்லா ஏரியாவுலயுமே இருந்துச்சு சார். அதனால ரொம்ப பேர் வந்து மருந்து அடிச்சாலும் எது பண்ணாலுமே வந்து கேட்கல சார். அதுக்கு இந்த சிங்க் சல்பேட்லாம் போட்டாங்க சார். போட்டுமே அது வந்து மாறல. அதுக்கு எப்போ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுங்க சார். அதாவது ஜிங்க் சல்பேட்டுங்க வந்து எதுல விழுகும் அப்படின்னா, களிமண் தரையில இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஜிங்க் பற்றாக்குறையா இருக்கும். களிமண் தரையில விவசாயம் பண்ணா அது நெல்லுக்கு தான் வந்து அதிகமா ஜிங்க் சல்பேட் வந்து தேவைப்படும். ஆரம்பத்திலேயே நாத்தங்கால்லையே நீங்க வந்து ஒரு 8 சென்ட் நாத்தங்கால் போடும்போது ஒரு 1/2 கிலோல இருந்து 1 கிலோ போட்டாலே அது மேக்சிமம் சரியாயிரும். சப்போஸ் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, நடவு செஞ்சுட்டு அல்லது நடவுலையும் போடலாம், இல்ல நடவு செஞ்சுட்டு கூட முதல் களை எடுத்து உரம் போட்டதுக்கு பின்னால கூட அதாவது 15ல இருந்து 20வது நாளுக்குள்ள களை எடுத்து நீங்க உரம் போட்டுறணும். அந்த உரம் போட்ட 20 நாளுக்கு அப்புறம் வந்து சாதாரண தரையாக இருந்துச்சுன்னு சொன்னா 7 கிலோ போதும். 7 கிலோ ஜிங்க் சல்பேட்டை மணல்ல கலந்து வீசி எறிஞ்சிடணும். இல்ல எங்கது ஈரக்களியா இருக்கு அப்படின்னா 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டை மணலோட கலந்து போட்டீங்கன்னா நிச்சயமா இந்த செந்தாளன்னு சொல்லக்கூடிய துத்தநாக சல்பேட் பற்றாக்குறை வரவே வராது. சரிங்க சார். ஆனா என்கிட்ட வந்து இது மணல் கிடையாது சார். அலி தான் சார். அலி ஆனா வந்து இங்கிட்டு விதைக்க தான் சார், விதைப்பு தான் சார் இங்கிட்டு நட மாட்டாங்க. அது வந்து விதைச்சதுக்கு எத்தனை நாள் கழிச்சு சார் அந்த மாதிரி பண்ணணும்? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தரையில முதல்ல கூட போட்டுக்கலாம். உழவுலையா சார்? உழவுலயே போடலாம். சரிங்க சார். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சார் அது போடுற மாதிரி இருக்கும்? அதான் சொல்றேன், ஈழக்கிளியா இருந்தால் 7 கிலோ, சாதாரண தரையா இருந்துச்சு ஈழக்கிளியா இருந்தா 10 கிலோ, சாதாரணமா இருந்தா வெறும் 7 கிலோ போகும். அத மணல்ல கலந்து வீசி. சரிங்க சார், சரிங்க சார். சரி, நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இந்த சாண எரிவாயு பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எங்க மானியம் கிடைக்குது, இல்ல அது எப்படி பண்றாங்கன்றது டீட்டெயில்ஸ் ஏதாவது தர முடியுமா? அதாவது சாண எரிவாயுக்கு முதல்ல ஒரு காலத்துல ரொம்ப
பண்ணாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் இதுக்குன்னே தனி ஸ்கீம் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு முதல்ல சாணை வெறியாய் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல அவங்க போடும்போது பாத்தீங்கன்னா ட்ரம் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரம் சிஸ்டத்துல கொண்டு வரும்போது இரும்பு அதாவது தகரத்துல போடும்போது சீக்கிரம் இத்து போச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி சாணி போட சீக்கிரம் இத்து போனதுனால அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தீனபந்து மெத்தடு அப்படின்னு ஒரு மெத்தட்ல கொண்டாந்தாங்க. அந்த தீனபந்து மெத்தடுங்கிறது ஒண்ணும் கிடையாது. கீழே உள்ள தொட்டி வந்து சிமெண்ட்லயே போட்டுருறது. அப்ப சிமெண்ட்ல போடும்போது அது நீண்ட காலம் வரைக்கும் ஆயுள் காலம் இருக்கும். குறைஞ்சது 20ல இருந்து 25 வருஷத்துக்கு மேல அப்படியே இருக்கும். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் சிமெண்ட் வந்து எதுவும் ஆயிராது. அப்படிப்பட்ட அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல இன்னைக்கு மானியம் வந்து இவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன் நம்மள்ட்ட இங்க விவசாயத்துறையில இல்ல. நீங்க வேணா கேட்டு பாருங்க சார். அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுல நிச்சயமா என்ஜினியர் இருப்பாங்க. அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அதை நான் டச் விட்டு. கேட்டு பாருங்க, நிச்சயம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க சொந்தமா செய்யறதா இருந்தா செஞ்சுக்கலாம். சரிங்க சார், நன்றி சார். உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னொரு சின்ன விண்ணப்பம் சார். எல்லா இடத்துலயும் விவசாயிங்களையே குறை சொல்ற மாதிரியே சில வார்த்தைகள்லாம் வருது. அது கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாங்க ஐயா. ஏன்னா இல்ல இல்ல விவசாயிங்க வந்து எங்கேயுமே மண்ணை கெடுக்கவே இல்லை. விவசாயிங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கும்போது அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களை மாரி பொறுப்பானவங்க வரும்போது அதை மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா விவசாயிங்க எந்த இடத்துலயுமே தப்பு பண்ணல. விவசாயிங்க வழி தெரியாம போய் விழுந்ததுதான் விஷயமே தவிர விவசாயிங்களுக்கு இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை ஒழுங்கா அப்பயே சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது நல்லாதான் இருந்திருக்கும். யாரும் மண்ணை கெடுத்திருக்க மாட்டாங்க இந்த விவசாயிங்க. அப்படி இல்லைங்க. அதாவது நமக்கு தெரியும் 1969லலாம் பசியும் பட்டினியுமா நம்ம இருந்தோம். நம்ம நாடு பசியும் பட்டினியுமா இருந்தப்பதான் இந்த வேளாண் புரட்சி திட்டம் வந்துச்சு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு நான் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கங்க. அதாவது நெல் சாகுபடி பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு ஏக்கருக்கு வேண்டிய உரத்தை மட்டும் விவசாயிகள் போடுறது இல்லை. இப்ப நான் எதுக்காகன்னா நீங்க ஒரு விவசாயி அந்த ஒரு கேள்விக்காக விவசாயிகளை குறை சொல்லக்கூடாதுன்றீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நானு இருந்தாலும் எங்க கண்ணு முன்னாலேயே வந்து நான் சொல்லக்கூடிய அற்புதமான உயிர் உரங்களை வந்து பால்படுத்தும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஒரு ஏக்கர் சாகுபடி பண்றதுக்கு ஆரம்பத்துல டிஏபி போடுறீங்க. நாத்தங்கால்ல வந்து ஒரு சென்ட்டுக்கு நாத்தங்காலுக்கு 2 கிலோ டிஏபி போதும். அப்ப 8 சென்ட் நாத்தங்கால் போடுங்க அப்படின்னு தொழில்நுட்பத்துல சொல்லி கொடுத்தா இவங்க வெறும் 1 சென்ட்ல நாத்த போடுறது. அப்ப பாத்தீங்கன்னா நாத்து வந்து நெருக்கமா இருந்துகிட்டு வளராது. இதுல ஒரு பெரிய குறை. அப்ப எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே அளவு நடவு வயல்ல போடும்போது இப்ப 8 சென்ட்ல போட்டீங்கன்னா 16 கிலோ போதும். இந்த 16 கிலோவை கழிச்சிட்டு இந்த 50 கிலோல உள்ள மீதத்தை கொண்டு போய் போடுங்க அப்படின்னா கேட்கறது இல்ல. மறுபடியும் 50 கிலோ டிஏபி போடுறாங்க. டிஏபி போட்டதுக்கு பின்னால 15ல இருந்து 20வது நாள் கண்டிப்பா ஒரு உரத்தை வந்து களையை எடுத்துட்டு உரம் கொடுக்கணும். அந்த என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா 22 கிலோ யூரியா, 15 கிலோ பொட்டாசு, 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு இதை கலந்து கொடுக்கணும் ரசாயன உரம் கொடுக்கறதா இருந்தா. இப்ப இந்த அளவுல எந்த விவசாயம் போடுறது இல்லை. ஏன்னா ஒண்ணு காசு இருந்தா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுவாங்க. அப்படி காசு இல்லை அப்படின்னா நாள் தள்ளி போய் போட்டுடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 15ல இருந்து 20வது நாளுங்கிறது வந்து வேர் பிடிக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த 15ல இருந்து 20வது நாள் வேர் பிடிக்கிற பருவத்துக்குள்ள நம்ம அந்த தீவனத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வேர் வளர்ச்சி குன்றும். அப்ப வேர் வளர்ச்சி குன்றுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து பக்க சிம்பு பக்க கிளைகள் வெடிக்கிறது குறையும். ஆக மகசூலே எதுல குறையுது அப்படின்னா இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய களையை எடுத்துட்டு உரம் போடுறதுலதான். இந்த 15ல இருந்து 20வது நாளுக்குள்ள போடணும். அதே 15ல இருந்து 20வது நாள் இன்னொரு 15 நாள் 30ல இருந்து 40வது நாள் 2வது களை எடுக்கணும். அந்த 2வது களை எடுக்கும் போது 22 கிலோ யூரியா, 10 கிலோ பொட்டாஸ், 5 கிலோ வேப்பம்னா கலந்து போடணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கிளை அடிக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த கிளை அடிக்கிற பருவத்துல ஊக்கமா எல்லா பக்கமும் கிளை பிரியணும்னா அதுக்கு வேண்டிய சத்து கொடுக்கணும். அப்ப அந்த பருவத்துல போடணும்.
அப்ப இது மாதிரி எல்லாம் விவசாயிகள் வந்து இப்போ உங்க மாதிரி விவரமான ஆட்கள் மட்டும்தான் நல்ல தொழில்நுட்பத்தை போய் நான் ஒரு நல்லவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம்னு சொல்றாங்க. மீத விவசாயிகள் நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, குறைஞ்சது 70% விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் உரக்கடைக்காரங்களை தான் நம்புறாங்களே தவிர இப்படி ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய வேளாண் துறையை வந்து எத்தனை விவசாயிகள் கேட்டிருக்காங்க, அல்லது இயற்கை விவசாயத்துல எப்படி பண்றதுன்னு எத்தனை விவசாயிகள் கேட்டிருக்காங்க? கேட்க மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், அதுக்காக விவசாயிகள் நான் குறைய சொல்லல. இது மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து சரியா பயன்படுத்தணும்னு நாங்க சொல்றோம். அதே போல அசோஸ்பேர்ல பாஸ்போபேக்டீரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க எங்க விவசாயத்துறையில இருந்து கொடுக்கும் போதே நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க. நீங்க வந்து ஒரு இயற்கை விவசாயியா இருக்கலாம், ஆர்வமான விவசாயிகளா இருக்கலாம். நீங்க போய் எங்க கூட சண்டைக்கே வர்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. நாங்க கொடுக்கறது மானியம் தான். அதை கூட அவங்க வாங்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வாங்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வெயில்ல கொண்டே வச்சிடுறாங்க. இப்ப இது மாதிரி ஒரு இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து இப்படி ஒரு விவசாயிகள் செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்றது மூலமாவது இனிமேல் அவங்க செய்யணும்ன்றதுக்காக சொன்னே தவிர விவசாயிகளை குறைச்சு நாங்க சொல்லல. ஆனா நல்லா புரியுற மாதிரியும் பொறுமையாவும் அழகாவும் நல்லா ஸ்லைட் போட்டு சொல்றீங்க ஐயா. முடிஞ்சா எங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஏதாவது இந்த குரூப்ல ஷேர் பண்ண முடிஞ்சா கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா. நன்றிங்க. நம்ம இதெல்லாம் நம்மளுடைய படிப்பினை. கேளுங்க, அடிக்கடி என்னுடைய நம்பர் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நிச்சயமா எந்த டைமா இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். அப்படியே இல்லைன்னாலும் கூட எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குங்க, கொஞ்சம் கூப்பிடுறேங்கன்னு சொல்லுவேன் நானு. அது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய உயிர் உரங்கள் சொன்னீங்க, நிறைய வந்துட்டு இயற்கை உரங்களும் சொன்னீங்க. இந்த இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் மிக்ஸ் பண்ணி போடலாமா? இன்னொரு விஷயம் வந்து எப்ப எந்த டயத்துக்கு என்னென்ன அந்த உயிர் உரங்களை எந்த டயத்துல பயன்படுத்தணும்ன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க சார். ஏன்னா அதுவும் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்ப நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், இப்போ உயிர் உரங்களை பொறுத்தளவு அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் அளவு. 1 லிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மில்லி தான் கலக்கணும். கூட போனாலும் தப்பு கிடையாது, இயற்கை உரம் தான், ஒண்ணும் பண்ணாது. இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பொருளாதார ரீதியா. அப்போ 1 லிட்டருக்கு 1 மில்லி அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு பொருள் தெரியணும். இப்ப வந்து நீங்க நெல் நாத்து அப்படின்னா ஒரு 100 லிட்டர் வச்சிருக்கிட்டு 100 லிட்டருக்கு 100 ml ஊத்திட்டு அந்த ஒரு சாந்தி சட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாந்தி சட்டுல கொண்டு போய் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அதுல ஒரு 5 நிமிஷம் அந்த தூர்களை வச்சிருந்துட்டு நீங்க நடலாம். இதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நான் முதல்ல சொன்னது போல இந்த உரங்களை எல்லாம் நம்ம மச்சு போன மக்கிய குப்பையில நிழல்ல வந்து நல்லா ஊத்தி கலந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பரவ ஆரம்பிச்சிடும். பரவிட்டு திரும்ப நீங்க உங்க வயல்ல போடும்போது அப்படியே 100 மடங்கு 1000 மடங்கு போயிருக்கும் குப்பையோட கலக்கும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே நேரடியாவே நீங்க அப்படி பயன்படுத்தலாம். நீங்க வரப்புல தண்ணி பாய்ச்சும் போது கூட இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா விட்டாலும் கூட போய் சேர்க்கலாம். ஆக இவ்வளவு மெத்தடில் பண்றதுல குப்பையில வைக்கிறது 100க்கு 200% வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, மற்றவங்களுக்கு சந்தேகம் இல்லை. என்னுடைய போன் நம்பரை குறிச்சுக்கங்க. 99 43 33 11 91. திரும்பவும் சொல்றேன், 99 43 33 11 91. பேரு டி முருகேசன். அதனால இதோட கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார்.